ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நான் ஜிம்முக்கு போக ஆரம்பித்தேன்னு சொல்கிறேன். நான் 12th ஸ்டாண்டர்ட்லேயே ஜிம்முக்கு போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. ஏன்னா 11th 10thலலாம் எனக்கு அவ்வளோவா தெரியல, ஜிம் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஃபிட்னஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது. 11th வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு 4 கிலோ டம்பல் வாங்கி வச்சுருந்தாங்க. நான் வந்து ஏதோ கடையில் போகும்போது ஆசைப்பட்டு கேட்டு வாங்கிட்டேன் எங்கள் அப்பாட்ட கேட்டு. அதை வந்து தூக்க ட்ரை பண்ணுவேன், தூக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு போடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் போட்டோடனே சரியான வலின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது தூக்கிறதே நிறுத்திட்டேன். அது அழுக்காகி ஒரு ஓரமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் 12th 11th வந்து நான் ரொம்ப ஒல்லி ஆயிட்டேன்னா, எங்கள் அப்பா வந்து நான் 10th கொஞ்சம் குண்டாக இருந்தேன். ஏன்னா நான் வந்து ஸ்கூல் போவேன், ஸ்கூலில் நல்லா சாப்பிடுவேன், வீட்டுக்கு வந்தோடனே டிவி ஆன் பண்ணிவிடுவேன், கார்ட்டூன் ஏதாவது ஓடும். டிவி ஆன் பண்ணிட்டு எங்கள் கிச்சனில் அப்படியே ஷெல்ஃபில் வந்து வரிசையாக ஸ்நாக்ஸ் இருக்கும், டப்பாவா. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷோ போட்டு ஒரு குட்டி கப் எடுத்துருவேன். கப் எடுத்துட்டு ஒரு டப்பாவா ஒரு கப் அப்படியே எடுப்பேன். ஒரு டப்பாலேருந்து ஒரு கப் அப்படியே சாப்பிட்டுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படியே பார்த்து சாப்பிட்டு லைட்டாக குண்டாயிட்டேன். எங்கள் அப்பா வந்து என்ன சொன்னார், நீ ரொம்ப குண்டாயிட்டாடா. எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் ஓப்பனாக கலாய்ப்பார், பாடி ஷேமிங்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அப்படியே விளையாட்டுக்கு கலாய்ப்பார். ஒரு நாள் அப்படி கலாய்ச்சதுனால எனக்கு வந்து என்னாச்சு, என்னடா நம்ம ரொம்ப குண்டா இருக்கோம் போல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதே நிறுத்திட்டேன். சுத்தமாக ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிட்றதே நிறுத்திட்டேன். 11th 12th வந்து ரொம்ப ஒல்லி ஆயிட்டேன். குண்டானாலும் சரி ஒல்லியானாலும் சரி அப்போ கலாய்க்க தான் போறாங்க, எனக்கு தெரியாது. ஸோ ரொம்ப ஒல்லியானவனே என்னடா நோஞ்சா மாதிரி இருக்க. நான் ஸ்போர்ட்ஸும் அவ்வளோ விளையாட மாட்டேன். ஸ்போர்ட்ஸ் எனக்கு விளையாடவே தெரியாது. கொக்கோ வராது, கிரிக்கெட் வராது, ஃபுட்பால் வராது, பேஸ்கெட் பால் வராது, எதுவுமே வராது. பேட்மிண்டன் மட்டும் சின்ன வயசுலேருந்து விளையாண்டு ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடுவேன். அதுவும் விட்டுட்டேன். எல்லாரும் ரொம்ப கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாடி ஷேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிளாஸ்லேயே நான் அதான் ஜோக்கரு அந்த அளவுக்கு இருந்தேன். ஸோ 12thலேயே எனக்கு ஜிம் சேரணும், இவனுக்கு முன்னாடிலாம் இப்படி காட்டணும் அப்படின்னு இருப்பேன். ஆனால் சேர முடியல, ஏன்னா டைம் இல்லை. 12th கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். லாக்டவுன்லாம் முடிஞ்சு அப்போ தான் ஜாயின் பண்ணுறேன். ஒரு நாள் மீட் பண்ண போகிறோம், ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போறேன். லாக்டவுன்ல சுத்தமா எதுவுமே பண்ணல, வெறும் சாப்பாடு, மணி ஹெய்ஸ்ட் பார்ப்பேன். உட்காந்து மணி ஹெய்ஸ்ட் சீரீஸ் நைட் ஃபுல்லாக பார்ப்பேன், தூங்க மாட்டேன். அப்படியே ஃபுல்லாக முடிலாம் வளர்ந்து அப்படிதான் இருந்தேன் லிட்ரலா. அதுக்கப்புறம் போனேன் எல்லாரையும் பார்க்க. எல்லாரும் வந்து என்னடா இப்படி எலும்பு மாதிரி ஆயிட்டேன், முன்னாடியாச்சும் கொஞ்சம் சதை இருக்கும், இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரி லைக் கும்பலாக இருந்து நான் இங்கே தனியாக இருக்கேன். எல்லாரும் உட்காந்து இப்படி பார்க்குறானுங்க, என்னடா ஆச்சு உனக்கு, அந்த அளவுக்கு நான் மோசமாயிட்டேன்னு என்னையே நம்ப வச்சுட்டாங்க. நான் அடுத்த வாரமே ஜிம் போய் சேர்ந்துட்டேன். அப்போ சேர்ந்ததுல 51 கிலோஸில் இருந்தேன். 51 கிலோஸில் இருந்துட்டு ஒரு 6 மாதம் 7 மாதத்துலேயே 20 கிலோ கெயின் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 70 கிலோ வந்துட்டேன். மசிலாக வந்தேனான்னு கேட்காதீங்க, ஃபேட்டாக தான் வந்தேன். டர்ட்டி பல்க் பண்ணேன், உட்காந்து இறக்குவேன், சாப்பாடை போட்டு இறக்குன்னு இறக்குவேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு அவ்வளோவா நான் யாருக்குமே தெரியாதுல்ல ஃபிட்னஸ் பற்றி. ஸோ என்ன சொல்லுவாங்க ட்ரெயினர்லாம், சாப்பிடுன்னுவாங்க. ஸோ நான் வெயிட் ஏற்றுறதுக்கு வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இனிஷியலாக ஒரு 5 கிலோ ஏறிச்சு. 5 கிலோ நல்லா ஏறிச்சு, மசில்லாம் தெரிகிற மாதிரி ஸ்ட்ரென்த் எல்லாம் ஏறிச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டக்காக வர மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்போ என்ன பண்ண ஆரம்பித்தேன், சாப்பாடு தான் நம்ம முக்கியம்னு சொல்லிட்டு கோளாராக சாப்பிடுவேன். என்னால் சாப்பிட முடியாது, ஓகேவா. நான் யூஸ்வலாக ஒல்லியாக இருந்தால் அவ்வளோ நிறைய சாப்பிட முடியாதுல்ல, வயிறு டக்குன்னு ஃபுல் ஆகிடும்ல. அதை நான் ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணி சாப்பிட்டு எனக்கு வாந்திலாம் வரும். அப்பயும் டயட்டில் இருக்கணும், அந்த சாப்பாடை சாப்பிடணும்னு சொல்லிட்டு வாந்தி வந்தாலும் அது உள்ளே தள்ளிட்டு சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு மோசமாக நான் என்னோட பாடியை வந்து அடாப்ட் பண்ண வச்சேன் நிறைய சாப்பிட. அதுக்கப்புறம் இப்போலாம் வந்து ரொம்ப மோசம். 1 ஹவருக்கு ஒரு வாட்டி சாப்பிடலன்னா என்னால் சாப்பிடாமலாம் இருக்கவே முடியாது. இப்போ கட்டிங்கில் இருக்கேன், அதனால கொஞ்சம் கடினமாக டயட்டில் இருக்கிறதுனால கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். சரி கதைக்கு வரேன். 20 கிலோ வந்து டர்ட்டி பல்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு எனக்கு நான் டர்ட்டி பல்க் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப்ல இன்ஸ்டாலெல்லாம் பார்த்து கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணிட்டு இருந்தேன். அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போல்லாம் தருண்குமார் வந்து வீடியோஸ் போடுவார், டெய்லி பார்ப்பேன் உட்காந்து. அப்போயே முடிவு பண்ணிட்டேன், நம்ம இது கிரியேட்டர் ஆகிறோம், கண்டென்ட் கிரியேட்டர் ஆடுறோம், வீடியோ போடுறோம் அப்படின்னு இருந்தேன். அப்போ என்ன காலேஜ் செகண்ட் இயர், 19 வயசு எனக்கு. அப்போயே முடிவு பண்ணிட்டேன், ஆனால் சீரியஸாக பண்ணல, மைண்டில் வச்சுருந்தேன், முடிவு பண்ணிட்டேன் ஆகணும் அப்படின்னு. காலேஜ் முடிக்கும் போது எனக்கு வந்து நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், பிரேக்கப் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஒரு கேப் இயர் எடுத்தேன். அந்த பொண்ணை நினச்சி அப்படியே மனசுலாம் வெக்ஸ் ஆகி ஒரு மாதிரி கோளாராக ஆகிட்டு சுற்றிட்டு இருந்தேன். அதுலேயே ஒரு வருஷம் போயிடுச்சு. அந்த ஒரு வருஷம் வீட்டில் வந்து நான் ட்ரெயினர் கோர்ஸ் படிக்கிறேன், ட்ரைனிங் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓட்டிட்டேன். ஆக்சுவலாக அதுதான் பிளானு, பட் நான் டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற இதில் போயிட்டு அப்புறம் 6 மாதத்தில் முடிக்க வேண்டிய கோர்ஸை 1 இயரில் கொஞ்சம் இழுத்தடிச்சு முடிச்சிட்டேன். இன்னும் NASM கோர்ஸ் பண்ணேன், ட்ரெயினர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வேற ஒரு பேஜ் வச்சுருந்தோம், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் பேஜ் மாதிரி ஒன்று வச்சுருந்தோம், அதில் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தனியாகவும் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போட ஆரம்பித்தேன். அப்போ தான் எல்லாம் ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சது. அப்போ கூட லைக் நான் ஒரு நல்ல ஃபிசிக் வச்சுருக்கேன் அப்படின்லாம் எனக்கு இல்லை. எனக்கு நாலேஜ் இருக்குது, அந்த நாலேஜ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. ஸோ மெயினாக நான் ஹைட்டாக இருக்கிறதுனால என்னோட செஸ்ட்டு பேக்கு அதெல்லாம் பெருசாக தெரியும். பட் என்னோட ஆர்ம்ஸ் வந்து எப்பயுமே லைக் நீளமாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. நீளமாக இருக்கிறதுனாலேயே என் ஆர்ம்ஸ் வந்து ஆர்ம்ஸோட சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் டீசெண்டாக நான் எல்லா லிஃப்ட்ஸ்லையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன். ஆவரேஜ் பர்சனோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன். என்னோட லெக்ஸும் ஆர்ம்ஸ் மட்டும் தான்டா. அவனை மட்டும் ஏற்றிட்டேன்னு வைங்க, என்னெல்லாம் பிடிக்கவே முடியாது. டயட்டுக்கு வர வெயிட் பண்ணுங்க, டயட்டுக்கு வர. ப்ரோட்டீன் வந்து உங்கள் பாடியிலேருந்து 1.6 டைம்ஸ் உங்கள் பாடி வெயிட் வந்து இப்போ என் பாடி வெயிட் வந்து 80 இல்லை, இப்போ நான் 74 இருக்கேன். 74 × 1.6 போட்டிங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு 120 125 அந்த ரேஞ்சில் தான் சாப்பிட்றேன். என்னடா இவ்வளோ கம்மியாக சாப்பிட்ற அப்படின்னு கேட்காதீங்க, அதுவே போதும் உங்களுக்கு. சில பேர் வந்து 2 டைம்ஸ் பாடி வெயிட்லாம் சாப்பிட்றீங்க, அவ்வளோலாம் நீங்கள் சாப்பிடணும்னு தேவையே இல்லை, ஆய் தான் வரும். நீங்கள் வந்து உங்கள் பாடியிலேருந்து 1.6 டைம்ஸ் நீங்கள் சாப்பிட்டாலே மோர் தேன் எனஃப். ஃபேட்ஸ் வந்து குத்து மதிப்பாக சொல்ல முடியாது, பட்டு ஒரு 50-60 கிராம்ஸ்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர். கார்ப்ஸ் தான் மெயின். உங்கள் டயட்லேயே கார்ப்ஸ் தான் இருக்கிறதுலே மெயின். அது எவ்வளோ வைக்கிறீங்கன்னு பொறுத்து தான் உங்களோட எனர்ஜி, உங்கள் டே எப்படி போகுது, உங்கள் மூட் எப்படி இருக்குன்றது தான். கார்ப்ஸ் தான் மெயின். ப்ரோட்டீன் வந்து முக்கியமே இல்லை. ப்ரோட்டீன் வந்து உங்களோட மசில் ரெக்கவரிக்கு ப்ளஸ் உங்கள் ஹேரு, ஜாயிண்ட்டு, போனு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம், சில ஹார்மோன்ஸ் அதெல்லாம் ப்ராப்பராக பார்த்துக்கிறதுக்கு வந்து ப்ரோட்டீன். கார்ப்ஸ் வந்து உங்கள் எனர்ஜிக்கு மெயினாக கார்ப்ஸ் தான். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 120 கிராம்ஸ் ப்ரோட்டீன் எடுக்கிறேன், ஒரு 50-40 கிராம்ஸ் ஃபேட் எடுக்கிறேன். கார்ப்ஸ் எவ்வளோ எடுக்கிறேன்னு நினைக்கிறீங்க? 100 கிராம்ஸா? கார்ப்ஸே ஒரு 270-240 அந்த ரேஞ்ச் கிட்ட எடுக்கிறேன். ஏன்னா இப்போ நான் கட்டிங்கில் இருக்கேன். ஸோ கட் பண்ணணும்னா நம்மளுக்கு மசில் லாஸ் ஆகக்கூடாது. மசில் லாஸோட மெயின் இதுவே வந்து நீங்கள் இப்போ ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மசில் லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட்டை பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். உங்கள் ஸ்ட்ரென்த்து ட்ராப் ஆகக்கூடாது. உங்கள் ஸ்ட்ரென்த் ட்ராப் ஆகிறது தான் மசில் லாஸோட ஃபஸ்ட்டு அறிகுறி. ஸோ உங்கள் ஸ்ட்ரென்த் ட்ராப் ஆயிடுச்சுன்னா மசில் லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸ்ட்ரென்த் ட்ராப் ஆகக்கூடாதுன்னா உங்கள் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ண நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அதுக்கு இன்டென்ஸாக நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தான் சொல்கிறேன். அப்போ வந்து இஷ்டத்துக்கு பண்ணுவேன், பட் கரெக்டாக சாப்பிட்ருவேன், டயட் கரெக்டாக தருவேன், ஒர்க் அவுட்டும் ஓரளவுக்கு பண்ணிவிடுவேன், 2 டைம்ஸ் மசில் ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம ஸ்ப்ளிட்டுக்கு வருவோம். ஸோ என்னோட ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது ப்ரோ ஸ்ப்ளிட்டு, செஸ்ட்டு ஒரு நாள், பேக் ஒரு நாள் அப்படி போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் புஷ் புல் லெக்ஸ் போட ஆரம்பித்தேன் செகண்ட் இயரில். மறுபடியும் ப்ரோ ஸ்ப்ளிட்டுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டேன் ஒரு 2 வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் போன வருஷம் வந்து அப்பர் லோயர்னு போட ஆரம்பித்தேன். வாரத்துக்கு 4 நாள் தான் போகிறேன். இப்போது அப்பர் லோயர்னு போட ஆரம்பிச்சது 4 நாள் தான் போகிறேன். ஸோ அப்பர் லோயர்னா ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் அப்பர் பாடி ஃபுல்லாக செஸ்ட்டு, பேக்கு, ஷோல்ட்ரு, ஆர்ம்ஸு, ஆப்ஸு எல்லாமே வந்துடும். லோயர்னா லெக்ஸு உங்களுக்கே தெரியும். ஏன் ஒரே நாளில் இவ்வளோ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் நீங்கள் ஒரே நாளில் அவ்வளோ போடுறது வந்து ஈஸி தான். ஆக்சுவலாக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் எல்லா மசிலுக்கும் வந்து நீங்கள் 4-5 வேரியேஷன் போடணுன்னு அவசியமே இல்லை. உங்களோட மசிலை வந்து வாரத்துக்கு 2 to 3 டைம்ஸ் ட்ரெயின் பண்ணுறீங்களா, இன்டென்ஸாக ட்ரெயின் பண்ணுறீங்களா, உங்களோட ஒரு லிஃப்ட்ஸும் வந்து ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் ஆகுதா, அதுதான் மெயின். அதுக்கப்புறம் இன்னொன்று விஷயம் வந்து, நான் ஸ்டார்டிங்கில் ஒரு எக்ஸசைஸ் போட ஆரம்பித்தேன். இப்போ செஸ்ட்டுக்கு வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஹேமர் ப்ரெஸ் போட ஆரம்பித்தேன், மிஷின் இருக்கும்ல, அது போட ஆரம்பித்தேன். அப்போலேருந்து போன வருஷம் வரைக்கும் அதே இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஒரே எக்ஸசைஸ் தான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் எக்ஸசைஸ் வந்து ஒரு வாட்டியும் மாற்றி போட்டுருந்தீங்கன்னா உங்களோட ப்ராக்ரஸ் வந்து உங்களால் ட்ராக் பண்ணவே முடியாது. ஸோ ஒரே எக்ஸசைஸில் உங்களால் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆக முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே உடம்பு ஏறும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த எக்ஸசைஸில் வந்து வெயிட்டு போடக்கூட முடியாது என்னால். வெறும் பார்ல, அந்த மிஷினில் வெறும் பார்ல போடவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து கேட்டிங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 105 கிலோ வரைக்கும் போடுவேன் அந்த இதில். இப்போ வந்து நான் ஸ்மித் மிஷினுக்கு மாறிட்டேன். பட் இருந்தாலும் அதுலேருந்து லைக் நீங்கள் ஒரே எக்ஸசைஸில் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகணுமோ அந்த எக்ஸசைஸ் விட இன்னொரு எக்ஸசைஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் மாற்றலாம். பட் வீக்லி ஒன்ஸ் மாற்றிட்டே இருக்கிறது அவசியமே இல்லை. 3 months இல்லை 4 monthsக்கு ஒரு வாட்டி சும்மா மாற்றி அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஸ்ட்ராங்காக வைப்பாங்க. மெயின் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வாரத்துக்கு வாரம் வந்து எக்ஸசைஸ் வந்து மாற்றிட்டே இருக்கும். ஒரே எக்ஸசைஸில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக விடுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக பாருங்க. லாஸ்ட் வந்து தூக்கம் தான் இருக்கிறதுலே மெயின். எனக்கும் தூக்கத்துக்கும் ரொம்ப தூரம். பட் வந்து ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு லாஸ்ட் 2 yearsஆக வந்து ஸ்லீப்பில் கொஞ்சம் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபிசிக் வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மெயினாக உங்கள் பாடியை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாப்பாடு, டயட் கரெக்டாக இருங்க. கரெக்டாக இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக சாப்பிடணுன்னு கூட அவசியமே இல்லை. நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி சீட்
மீல்ஸ் பண்ணலாம். ஆல்சோ பல்கிங் வந்து லீன் பல்க் பண்ணுங்கள். எப்பயுமே டர்ட்டி பல்க் பண்ணாதீங்க. ஒன்று லீன் பல்க் பண்ணுங்கள், இல்லை மெயின்டெனன்ஸில் கூட நீங்கள் உடம்பு ஏற்றலாம். கட்டில் கூட நீங்கள் உடம்பு ஏற்றலாம். கட்டில் கூட மசில் க்ரோத் ஆகும். ஸ்டடீஸ் இருக்குது அதுக்கு. ஸோ நீங்கள் வந்து டர்ட்டி பல்க் மட்டும் பண்ணாதீங்க. அளவுக்கு மீறி சாப்பிட்டு தான் எப்பயுமே குண்டாருது. ஸோ மெயினாக வந்து உங்கள் டயட்டில் நீங்கள் கரெக்டாக இருங்க. லீன் பல்க்கோ மெயின்டெனன்ஸோ கட்டோ மூணுத்துலேயும் கரெக்டாக இருங்க. பண்ணுறீங்கன்னா கரெக்டாக பண்ணுங்கள். எப்போயாவது ஒரு வாட்டி சீட் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒர்க் அவுட்டு. இப்போ என் ஸ்பிளிட் வந்து டார்சோ லிம்ஸ். டார்சோல்னா டார்சோ தெரியும்ல, செஸ்ட்டு, ஆப்ஸு, பேக்கு, ஷோல்டரு. லிம்ஸ்னா கை, கால். ஸோ அதான் என்னோடய ஸ்பிளிட் இப்போதைக்கு. அப்பர் லோயரும் போடலாம், டார்சோ லிம்ஸ் ஏதோ ஒன்று. நீங்கள் என்ன ஸ்பிளிட்டு போடுறீங்க அதுவும் அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் இல்லை. வாரத்துக்கு மசிலை வந்து 2 வாட்டி ட்ரெயின் பண்ணுறீங்களா மினிமம், ஓகே குட். இது வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, அண்டர் ரேட்டட் திங். ஃபார்ம் தான் இருக்கிறதுலே லைக் ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு விஷயம். உங்கள் ஃபார்ம் வந்து இப்போது ஒரு ரெப்பு போடுறீங்க, அந்த ரெப்பு லாஸ்ட்டு ஃபைனல் ஃபெயிலியருக்கு முன்னாடி வர ரெப்பு வரைக்கும் அதே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ரெப்பு உங்களால் போட முடியல, பாதிலே நிற்குதுனா தான் அதுக்கு பேர் தான் ஃபெயிலியர். இப்போ வந்து நீங்கள் வந்து ஷோல்டர் ப்ரெஸ் வந்து இங்கே வரைக்கும் வச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஓகேவா? உங்கள் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து இங்கேருந்து வருது. போக போக வந்து ஒரு 4வது இல்லை 6வது ரெப்பில் வந்து இங்கே வர்றது வந்து இங்கேயே நிறுத்திட்டு இப்படி போடுறீங்க. அது வந்து தொல்லையாக சொன்னேன். ஸோ உங்கள் ஃபார்ம் வந்து எப்பயுமே ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கணும். ஸ்டாண்டர்டைஸ்னா ஃபஸ்ட்டு ரெப்லேருந்து லாஸ்ட் ரெப் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். உங்களோட ரெப்போட ஸ்பீடு வந்து ஸ்லோ ஆகலாம். அப்போ தான் உங்களோட ப்ராக்ரஸை வந்து உங்களால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். நான் ரீசெண்டாக தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்கள் உங்கள் ஃபார்மை வந்து நீங்கள் மெயினாக ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ரொம்ப ஈஸியாகவே ரொம்ப சீக்கிரமாகவே எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங் ஆக முடியும். உங்கள் ஸ்ட்ரென்த் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் மெயினான விஷயம். போக போக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என் ஒர்க் அவுட் வந்து vlog-ஆ போட பார்க்குறேன், ஒரு பெரிய சைஸ் வீடியோவாக. ஸோ உங்களுக்கு தெரியும் நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன், என் ஃபார்ம் எப்படி இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா வரும். ஸோ இப்போதைக்கு இதான் என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கூட நான் நடுவில் போட்டு விட்றேன். பார்த்துட்டு என்ன கதைன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. கீழே எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மஜாவா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம், இல்லை vlogல பார்ப்போம். அது வரைக்கும் மஜாவா இருங்க.